Hello friends, September 28th Hindu articles நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நாட் தேர் பிஸ்னஸ், தட் இஸ் ஓஐசி பற்றி கொடுத்துருக்காங்க. ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன். இது போல் ஆர்கனைசேஷன் நியூஸில் எது ரிப்பீட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். அது வந்து ப்ரிலிம்ஸில் வரத்துக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த ஓஐசியோடைய மெம்பர்ஷிப் எத்தனை பேர் இருக்காங்க, எந்த பேசிஸில் வந்து மெம்பராக இருக்காங்க, இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அது என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் ரிலீஜன், அதை ஒட்டி தான் அவங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷனாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்லாம் மெம்பர்ஸாக இருக்காங்க. ஓகே, இது வந்து ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஆர்கனைசேஷன் இன் தி வேர்ல்டு. தட் இஸ் 57 கண்ட்ரீஸ் வரை இருக்காங்க. அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட், இஸ்லாமிக் கண்ட்ரீஸோட இன்ட்ரெஸ்ட்டை பற்றி இதில் பேசுவாங்க. ஸோ நம்ம நேற்று பார்த்தோம், இந்தியாவுடைய அந்த ஆக்ஷன் இருக்கு இல்லையா, ஆர்டிகல் 370க்கு இந்தியா வந்து அப்ரகேட் பண்ண விஷயத்தை வந்து இவங்க ரெசன் இட்ஸ் ஆக்ஷன்ஸ் ரிவோக்கிங் ஆர்டிகல் 370 சொல்லியிருப்பாங்க. அதாவது திரும்ப நீங்கள் போட்ட சட்டத்தை வந்து திரும்ப எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ரெசன்ட் அப்படின்னு அர்த்தம். கேன்சல் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறான விஷயம் அப்படின்றது இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக அதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஓஐசிக்கு வந்து இந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க வந்து தே ஆர் ட்ரைங் டு ப்ளீஸ் பாகிஸ்தான், அவங்க பிஸ்னஸ் அது கிடையாது அப்படின்றதான். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, இம்ரான்கான் வந்து அகெயின் வந்து அவங்க கண்ட்ரிக்கு போயிட்டு இது டு செல் த தியரி பேக் அட் ஹோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஓகே, நாங்கள் போய் ஓஐசியில் வந்து சொன்னோம், ஓஐசி இந்த மாதிரி வந்து இந்தியா கண்டனம் தெரிவிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் அங்கே போய் அந்த செய்தியை சொல்லுவார். அதை பற்றி நியூஸில் வரும் இல்லையா. ஸோ அவருக்கு தான் அது வந்து ப்ளஸ் பாயிண்ட் டூ அவங்க கண்ட்ரியில் சஸ்டெயின் பண்ணுறதுக்காக தான் ஒழிய இது வந்து வேறு எந்த விதத்துலையும் யாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த ஸ்டாண்டை சப்போர்ட் பண்ணுற கண்ட்ரிஸ் டர்க்கி, நைகர், அசர்பைஜான், சவுதி அரேபியா. இதில் வந்து சவுதி தான் டாமினன்ட் ரோல் ப்ளே பண்ணுறது. இந்த 57 கண்ட்ரிஸும் நம்ம சொன்ன ஒரு ஆர்கனைசேஷனில் மெயினாக டாமினன்ட் பண்ணுறது ஃபியூ கண்ட்ரிஸ் தான். அதில் முக்கியம் சவுதி அரேபியா தான். அதர் கண்ட்ரீஸோடைய ஸ்டாண்ட் வந்து இதுக்கு வந்து கான்ட்ரடிக்ட் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து எல்லா கண்ட்ரீஸோடைய ஒப்பீனியனும் கேட்டு தான் இதை வந்து சொல்லியிருக்காங்களான்றது கொஷின் மார்க் அப்படின்றது தான். ஸோ ஓஐசியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெடா, தட் இஸ் சவுதி அரேபியாவில் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க யுஏஇ சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதுவும் வந்து அதோட ஒரு மெம்பர். பட் அந்த யுஏஇ வந்து ரீசெண்டாக தான் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு வந்து அவங்களுடைய கண்ட்ரியோடைய ஒரு அவார்டு, தட் இஸ் ஆர்டர் ஆஃப் சையத் அப்படிங்கிற அவார்டு வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஆஃப்டர் ஆர்டிகல் 370 இஷ்யூக்கு பிறகு தான். அண்ட் ஆல்சோ தே டோல் தட் காஷ்மீர் வந்து இந்தியாவோட இன்டர்னல் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து யுஏஇயோட ஸ்டாண்டு. ஸோ இந்த ஓஐசி பொறுத்தவரை அதோடைய அந்த ரெக்கார்ட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன், பிரச்சனையை தீர்த்து வைக்கிற அந்த ஒரு ரெக்கார்டு அதுக்கிட்ட எதுவுமே கிடையாது. அதே மாதிரி அவங்க ரிலீஜியஸ் லைன்ஸில் இருக்கிறதுனால அவங்க ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் பற்றி அவங்க பேச வரும்போது அது ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. ரிஃபார்ம்ஸ் வந்து அவங்களுக்கு தேவை. மெயினாக வந்து பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய ஸ்டேட் பாலிசி ஆன் டெரரிசம் மாற்றுறதுக்கு தான் ஓஐசி வந்து இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்றதான். ஓகே, இன்ஸ்டெட் வந்து இந்தியாவுக்கு இவங்க இந்த மாதிரி பாடம் சொல்கிறத விட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குல்ல, ஏமனில் இருக்க பிரச்சனை, சவுதி அரேபியா வந்து ஏமனில் இன்வால்வ் ஆகுறது, இதை பற்றி அவங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணி வந்து எழுதியிருக்காங்க. ரன்னிங் ஃபார் பிரசிடென்ட், இந்த ஆர்டிக்கிள் வந்து ஸ்ரீலங்கன் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸ் வருது, அதில் போட்டி போடுறாங்க, அதை பற்றி பேசியிருக்காங்க. இது எலெக்ஷன் முடிஞ்சோன்னே நம்ம அது யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். டாப் கோர்ட் அண்ட் கிரேவ் ஆஃப் ஃப்ரீடம், இது நமக்கு GS2ல் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸை எக்ஸாம்பிள்ஸாக வச்சு எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெயினாக இங்கே வந்து 2 விஷயம். ஒரு பக்கம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது அண்ட் பேசிக் ரைட்ஸ் வெர்சஸ் ஸ்டேட்டோடைய செக்யூரிட்டி. ஸோ நிறைய இடத்துங்களில் என்ன ஆகுது அப்படின்னா, செக்யூரிட்டியை ரீசனாக காட்டி, இன்டர்னல் செக்யூரிட்டி ஓகேவா ரீசனாக காட்டி இந்த சிட்டிசன்ஸை வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பண்ணுறது, கைது பண்ணி உள்ளர வைக்கிறது, அண்ட் ஆல்சோ அவங்களுடைய அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் அது வந்து தடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காஷ்மீரை வச்சு சொல்லலாம். ஸோ அங்கே வந்து இன்டர்நெட் இதெல்லாம் கம்ப்ளீட் ஷட் டவுன் இருக்குது. லீடர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் செக்யூரிட்டிக்காக ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எந்த அளவுக்கு வந்து நீங்கள் கம்மி பண்ணுறீங்க. இப்போ இந்த இடத்துல ஜுடிஷியரியோட ஸ்டாண்ட் என்ன? நார்மலாக சுப்ரீம் கோர்ட் இதை ஜுடிஷியரினாலே கார்டியன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது தான் நம்ம சொல்லுவோம். பட் அவங்க ரியலாக வந்து இது கார்ட் பண்ணுறாங்களா அப்படின்றப்ப இவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறார். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெயினாக பார்த்தோன்னா இந்த ஜம்மு காஷ்மீரில் ஹேபியஸ் கார்பஸ் மனு அதிகமாக இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். நேற்று டிஸ்கஸ் பண்ணோம்ல, சின்ன சின்ன சில்ட்ரன் கூட வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி திடீர்னு வந்து
தெரியாத இடத்துக்கு அழைச்சிட்டு போய் விசாரிக்கிறதாவும் நிறைய பேர் மிஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஓகே, அது மாதிரி நிறைய பேர் காணும்னு சொல்லி ஹேபியஸ் கார்பஸ் மனு வந்து அதிகமாக இருக்குது. அதை விசாரிக்கிறதுக்கு கூட ஜுடிஷியரி ப்ராப்பராக அங்கே ஃபங்க்ஷன் ஆக முடியலை டியூ டு தி ஷட் டவுன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து லிபர்ட்டி, அதாவது ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அண்ட் லிபர்ட்டி அஃபெக்ட் ஆகியிருக்கு. ஸோ இதில் ஜுடிஷியரி ஏதாவது ஸ்டெப் எடுத்துச்சா? ப்ரோஆக்டிவாகவும் எந்த ஸ்டெப்பும் எடுக்க கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டும் சரி, இங்கே இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டும் அவங்களுடைய அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்காக எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட ஹிஸ்ட்ரியில் பார்த்தோன்னா எமர்ஜென்சி டைமில் இந்திரா காந்தி பீரியடில் அதிக அளவுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எஃபெக்ட் ஆணுச்சு. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள். இது இல்லாமல் அதுக்கு பிறகு வந்து நம்ம என்ன பண்ணிப்போம்னா நிறைய லாஸ் வந்து டு சேஃப்கார்ட் த இன்டர்னல் செக்யூரிட்டி எடுத்துகிட்டு வந்திருப்போம். பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட், போட்டா ஆக்ட், தடா ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு டெரரிஸ்ட் டிஸ்ரப்டிவ் ஆக்டிவிட்டீஸ், தட் இஸ் இதுதான் போட்டா ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் 2002, இது ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் இது வேற. அண்ட் தென் ஆஃப்ஸ்பா ஆக்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட், மிசா ஆக்ட்னு சொல்லுவாங்கள்ல, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் செக்யூரிட்டிக்காக எடுத்துகிட்டு வந்தது. இதில் ப்ரொவிஷன்ஸ் வந்து கொஞ்சம் கடுமையானதாக இருக்கும். வித்தவுட் டெல்லிங் எனி ரீசன் போலீஸ் வந்து இல்லை ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து என்ன பண்ணிடலாம், அரெஸ்ட் பண்ணிடலாம். அண்டு அவங்களுக்குரிய அந்த பெனிஃபிட்ஸும் வந்து எப்படி இருக்கும்னா கஷ்டமாக இருக்கும், அவங்க வெளியில் வர்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ இதுவும் ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் தென் ஏகே கோபாலன் கேஸ் அப்படின்றத இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. கம்யூனிஸ்ட் லீடர் 1950 வந்து ஜெயில் பண்ணியிருக்காங்க அவங்கள வித்தவுட் எனி ட்ரையல் ஈவன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஸோ அந்த டைமில் கோர்ட் என்ன சொன்னிச்சு இந்த கேஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 22 படி அந்த ப்ரொசீஜரல் கேரண்டி அகெயின்ஸ்ட் த பர்சன் ஹூ ஆர் டிட்டென்ட். ஸோ ஆர்டிகல் 22ல் என்னெல்லாம் வந்து ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஒரு பர்சன் வந்து நீங்கள் கைது பண்ணுறீங்கன்னா அவருக்கு வந்து இந்த ரைட் டு அப்ரோச் தி லீகல் ரெமடிஸ். ஓகே, அதுக்கப்புறம் 24 ஹவர்ஸ்க்குள்ளே அவர் வந்து ஜுடிஷியரி முன்னாடி நிறுத்தணும், இதெல்லாம் வந்து இருக்குல்ல. ஸோ அதை வந்து இங்கே ஜுடிஷியரி வந்து சொல்லியிருக்கு. அண்ட் இந்த ஆர்கியூமெண்ட் இருக்குல்ல ஆர்டிகல் 22 பற்றி. ஸோ இந்த கேஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற அந்த கோபாலன் கேஸில் எதுக்காக வருது அப்படின்னா, ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் வச்சு தான் அந்த கேஸ் வருது. ஸோ ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் வந்து இருக்கலாமா, அதோடைய வேலிடிட்டி, கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி பற்றி கொஷின் வரும்போது தான் கோர்ட்டில் வந்து ஸ்டேட் என்ன சொல்லுதுன்னா ஆர்டிகல் 22 வச்சு பேக் பண்ணுறாங்க. ஓகே, அப்போதைக்கு வந்து கோர்ட் வந்து இந்த லா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ப்ரிவென்டிவ் டிடென்ஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பின்னால் அடுத்த கேசஸ் லைக் ஆர்சி கூப்பர்ஸ் கேஸும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த கேஸில் அதோட ஸ்டாண்ட்ஸ் வந்து மாறுது. ஓகேவா, பட் என்ன தான் அந்த ஸ்டாண்ட்ஸ் மாறினாலும் ரியாலிட்டியில் வந்து இந்த மாதிரி ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக அந்த இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அளவுக்கு எந்த மாற்றமும் பெருசாக வரல. ரீசெண்டான வந்து ஒரு எஸ் புட்டசுவாமி கேஸ், ஃபேமஸ் கேஸ் இருக்குல்ல, ரைட் டு ப்ரைவசியை வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இட் இஸ் எம்பர்டட் இன் ஆர்டிகல் 21. ஸோ இது வர மாறிக்கிட்டே இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு வந்து ஜுடிஷியரி வந்து என்ன சொல்லியிருக்கு, ரைட் டு ப்ரைவசியும் வந்து உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ரியாலிட்டியில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்னு தெரியல. ஸோ இதில் வந்து கேசஸ் வந்து பார்க்கணும். மெயினாக வந்து இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து காஷ்மீர், ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து காஷ்மீர், அதில் ஹேபியஸ் கார்பஸ். செகண்ட் வந்து எமர்ஜென்சி டைமில் இருந்த கேசஸ். தேர்ட் வந்து இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ரிலேட்டடான கேசஸ் லைக் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட், ஆஃப்ஸ்பா, தடா, போடா. ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சி கூப்பர் கேஸ். இப்போ ரீசெண்டாக வந்து ஃபிஃப்த்து வந்து புட்டசுவாமி கேஸ். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜி கம்ஸ் அ காலிங் அ ஃபுட் பிரிண்ட் வித்தவுட் ட்ராக்ஷன். இது வந்து இந்தியா, நேபாள், சைனா இந்த ஒரு ட்ரைலாட்ரல் இஷ்யூ தான் பேசியிருக்கோம். மெயினாக வந்து நேபாள் வந்து இந்தியா அண்ட் இந்த பக்கமும் சைனா அந்த சைடும் வந்து பவுண்டடாக இருக்குது. ஸோ நடுவில் வந்து லேண்ட்லாக்டு கண்ட்ரியாக இருக்குது. இந்தியாவும் நேபாளும் வந்து ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸாக ரொம்ப வருஷமாக இருக்குது. மெயினாக வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு 2014 விசிட் பண்ணியிருப்பார் நேபாளை. அப்போ வந்து பயங்கரமாக வந்து பாசிட்டிவ் ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் எர்த்குவாக் நேபாளுக்கு வர்றப்போ இந்தியா வந்து இமீடியட்டாக ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அது வரைக்கும் பாசிட்டிவாக போணுச்சு. பட் அதன் பிறகு வந்து ஒரு எக்கனாமிக் பிளாக்கேட் அப்படின்னு நடந்துச்சு. ஓகே, மெயினாக இந்தியாவிலேருந்து அனுப்பப்பட்ட அந்த முக்கியமான அடிப்படை தேவைகள் லைக் ஃபியூவல், ஓகே, அண்ட் பேசிக் நெசசிட்டி ஐட்டம்ஸ்லாம் இந்தியாவிலேருந்து நிறைய வந்து நம்ம அனுப்புகிறோம் நேபாளுக்கு. அதை வந்து இந்தியா பிளாக் பண்ணுச்சு அப்படின்ற அந்த ஒரு மனநிலை அண்ட் அந்த ஒரு தாட் வந்து நேபாள் யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து பரவிடுச்சு. ரியாலிட்டியாக இந்தியா தான் பிளாக் பண்ணிச்சான்னு தெரியல. பிகாஸ் அங்கே நேபாளோட கான்ஸ்டியூஷன் வந்து மாற்றி எழுதிட்டு இருப்பாங்க.
அப்போ அங்கே இருக்கக்கூடிய குறிப்பிட்ட எத்னிக் பீப்புள் மாதேஷிஸ் அப்படிலாம் இருந்தாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்து அவங்களுக்குரிய அந்த ரைட்ஸ், இவங்க வந்து பிளெயினில் இருக்க பீப்புள். அங்கே நேபாளில் பொறுத்தவரை டாமினேட் பண்ணுறது யாருன்னா ஹில்ஸில் இருக்கக்கூடிய டாமினன்ட் கம்யூனிட்டிஸ் தான் வந்து பவர் ஷேரிங்லேயும் டாமினேட் பண்ணுறாங்க. அப்போ கான்ஸ்டியூஷனை மாற்றி எழுதுறதுல இந்தியாவும் சில ஒப்பீனியன்ஸ் வந்து சொல்லியிருந்தது. எல்லா மக்களுடைய அந்த இதையும் கேட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஃபெடரல் சிஸ்டமாக கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்தியா அதிகமாக வந்து நேபாளோடைய இன்டர்னல் இஷ்யூவில் வந்து உள்ளர வராங்க அப்படின்ற ஒரு வியூவும் பரவ ஆரம்பிச்சது. அண்டு வேணும்னே நம்ம வந்து அங்கே அனுப்புகிற ஃபியூவல், பேசிக் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சோம் அப்படின்ற மாதிரி அங்கே நினச்சாங்க. எக்கனாமிக் பிளாக்கெட் வந்து அங்கே ப்ரொட்டஸ்ட்னால வந்துச்சுன்னு இந்தியா அதன் பக்கம் சொன்னாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பர்செப்ஷன் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அகெயின்ஸ்ட் இந்தியா, ஆன்டி இந்தியன் சென்டிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஆழமாக ஊறிடுச்சு. இது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்தியா நேபாள் ரிலேஷன்ஷிப். அதன் பிறகு அவங்க வந்து ஃபுல்லாக வந்து சைனா பக்கம் வந்து ஸ்டாண்ட்ஸ் திரும்புது. ஏன்னா நம்ம ஃபுல்லி டிபெண்ட் ஆன் ஒன் நேஷன் இருக்க முடியாது. இப்போ சைனா கிட்டேயும் என்ன பண்ணணும், நம்ம வந்து நமக்கு தேவையான அந்த ரிசோர்ஸஸை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்போ பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அண்ட் தென் பைப் கனெக்ஷன்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக சைனா கிட்டேயும் பேசுகிறாங்க. ஸோ இது மாதிரி போயிட்டே இருக்குது. இப்போ ப்ரெசண்ட்டாக வந்து அங்கே சைனீஸ் பிரசிடென்ட் வந்து அங்கே மீட் பண்ண போகிறாங்க, நேபாளுக்கு வர போகிறாங்க. ஸோ அதை வச்சு எழுதியிருக்காங்க. இதில் நேபாளில் இருக்கக்கூடிய இன்னும் வேரியஸ் இஷ்யூஸ் கொஞ்சம் பேசியிருக்காங்க. அது நமக்கு தேவையில்லை. என்ன பேசியிருக்காங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கல்ச்சர் வந்து பேட்ரியார்க்கல் கல்ச்சராக இருக்குது அண்ட் ஃபியூடல் எலமெண்ட்ஸ் நிறைய இருக்குது, ரிச்சுவல்ஸ் அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நேபாளி பாலிடிக்ஸை பொறுத்தவரை நிறைய கம்யூனிஸ்ட் ஃபேக்ஷன்ஸ் அதிகமாக இருக்காங்க. இது வந்து சைனா மாதிரியான கம்யூனிசம் கிடையாது. பிகாஸ் சைனாவில் வந்து வந்த கம்யூனிசம் வேறு மாடல் அண்ட் ஆல்சோ அங்கே வந்து தே ஒர்க் வெரி ஹார்ட் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷியல் பர்சியூட்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பட் நேபாளை பொறுத்தவரை பேசிட்டு தான் இருக்காங்களே ஒழிய ரியாலிட்டியாக வந்து கிரவுண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ இல்லை எக்கனாமிக் க்ரோத்தோ எதுவுமே அவங்க காட்டலை. உள்ளர நேபாளுக்கு எஃப்டிஐ வரதும் ரொம்ப கம்மி, சைனாலேருந்து இன்வெஸ்ட் பண்ணவும் கொஞ்சம் யோசிச்சு தான் கொண்டு வராங்க. ஓகே, இதுதான் அங்கே இருக்கக்கூடிய இஷ்யூ. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் சம்மர் ஆஃப் டிஸ்கண்டென்ட். இது இந்த ஹாங்காங் ப்ரொட்டஸ்ட் பற்றி இருக்குது. ஹாங்காங் எதனால் ப்ரொட்டஸ்ட் வந்ததுன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அங்கே அந்த கண்ட்ரியை பொறுத்தவரை அவங்க வந்து ஒரிஜினலாக வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்டுச்சு கொலோனியல் ரூலுக்கு பிறகு. தி ஹாங்காங் வாஸ் ஹேண்ட் ஓவர் டு சைனா. ஓகே, ஸோ இது வந்து அவங்களுடைய டெமோக்ரஸிக்காக வந்து அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. மெயினாக அங்கே ஒரு சட்டம் வந்துச்சு, இங்கேருந்து ஃபியூஜிட்டிவ்ஸ் இருக்காங்க இல்லையா, ஏதாவது குற்றங்களில் ஈடுபட்டவங்களை வந்து மெயின்லேண்டுக்கு வந்து கொண்டு போகிறத சைனாவுக்கு கொண்டு போகிறதுக்காக சட்டம் ஏற்றுறாங்க. ஸோ நம்மளுடைய இந்த ஒரு உரிமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போகும் அப்படின்னு அவங்க அதை ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அட்டானமஸ் ரீஜனாக இருக்குது இந்த ஹாங்காங் பொறுத்தவரை. இதோடைய இம்பார்ட்டன்ட் யூனிக் ஃபீச்சர்ஸ் வந்து ஹாங்காங் வந்து எக்கனாமிக்கலாக வந்து குளோபல் லெவலில் வந்து பேர் வாங்கின ஒரு இடம். ஆர்பிட்ரேஷன் சென்டர் இருக்குது, டிஸ்பியூட்ஸ் ஆர்பிட்ரேஷன் சென்டர்ஸ் தான் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம். அங்கே நிறைய வந்து ஜுடிஷியல் ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபேராக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க நிறைய இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், ஸோ பிஸ்னஸ் பீப்புள். அப்போ ஒருத்தருக்கு ப்ராப்ளம்ஸ் டிஸ்பியூட்ஸ் வந்துச்சுன்னா அதை தீர்த்துக்கிறதுக்காக தான் அங்கே போகிறாங்க, ஆர்பிட்ரேஷன் பிளேஸுக்கு போகிறாங்க. அண்ட் எஃப்டிஐ வந்து சைனாக்குள்ளே வர எஃப்டிஐ 75% அளவுக்கு வந்து இங்கேருந்து தான் போகுது, ஹாங்காங்குள்ளேருந்து தான் போகுது. ஓகே, ஸோ இது ஒரு பக்கம் இருக்கணும். எந்த ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்தாலும் அதில் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ரீசனாக இருக்கும். ஒரு ஃபேக்டர் தான், மெயின் ஃபேக்டர் தான் இண்டிபெண்டன்ஸ்க்காகவும் அந்த ஒரு அட்டானமிக்காகவும் போராடுறாங்கன்னு சொல்லலாம். எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா ஓப்பனாக வந்து எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் கிடையாது. பிகாஸ் அங்கே இருக்கிறவங்களும் ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ், பட் இன்டெரக்டாக இருக்குது. ஏன்னா அங்கே வந்து ஹவுசிங் வந்து ப்ராப்ளம் இருக்குது. கம்பேரிங் சிங்கப்பூரோட கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே வந்து இன்னும் வந்து ஹாஃப் ஆஃப் தி ஹவுசிங் வந்து ப்ரைவேட் கிட்ட இருக்குது, ரியல் எஸ்டேட் வந்து அதிகமாக டாமினேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா அஃபோர்டபுளாக வந்து கொடுக்கணும். இது வந்து ஒரு எக்கனாமிக் கன்சர்ன்ஸை வச்சு பேசியிருக்காங்க. ஜிடிபி ரிலேட்டிவாக வந்து கொஞ்சம் கம்மியான அளவு when கம்பேர் டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்ஜன் ப்ராவின்ஸை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மெயினாக அவங்களுக்கு ஒரு ஃபியர் தான், அவங்களோட அட்டானமி வந்து போயிடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க. அதுதான் ரீசன் ஃபார் ஆல் தீஸ் ப்ரொட்டஸ்ட். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் பேஜ், பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து யூஎனில் பேசியிருக்காங்க. அதோடைய க்ரக்ஸ் தான் இங்கே இருக்குது. இட் இஸ் இம்பரேட்டிவ் ஃபார் த வேர்ல்டு டு யுனைட் அகெயின்ஸ்ட் டெரரிசம் தான் சென்டர் பீஸ் அவர் பேசினதில். டேரெக்டாக பாகிஸ்தான் மென்ஷன் பண்ணாமல் இன்டெரக்டாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டெரரிசம்க்கு அகெயின்ஸ்டாக எல்லா நாடுகளும் சேர்ந்து வந்து ஃபைட் பண்ணணும். இட் இஸ் நாட் தி ப்ராப்ளம் ஆஃப் ஒன்லி ஒன் நேஷன். அது வந்து வேர்ல்டோடைய அந்த ப்ராப்ளம், ஹியூமனிட்டிக்கு அகெயின்ஸ்டான ஒரு ப்ராப்ளம், அதுக்காக எல்லாம் யுனைட் பண்ணணும்னு பேசியிருக்காரு. ப்ளஸ் இன்னொரு ஏரியா வந்து க்ளீன் இந்தியா மிஷன், ஸ்வச் பாரத்தோடைய அச்சீவ்மெண்ட்ஸும் பேசியிருக்காங்க.
இது ஒரு பக்கம். இம்ரான்கான் வந்து இந்தியா அண்ட் காஷ்மீர் இஷ்யூவையே அதிகமாக ரிப்பீட் பண்ணி அங்கே பேசியிருக்காரு. அது ஒரு நியூக்ஸ், அதாவது நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கக்கூடிய 2 நாடுகளும் வந்து இந்த மாதிரி சண்டை போட்டால் பிரச்சனை, அந்த வார் ஒரு ஜோன், அந்த ஜோனில் வந்து அவர் பேசியிருக்காரு. அதுக்கு இந்தியாவுடைய ஒரு ரிட்டாலியேஷனும் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த மராடு ஃப்ளாட் இஷ்யூ போயிட்டுருக்குல்ல, சிஆர்இசட் ரூல்ஸை வயலேட் பண்ணதுக்காக சுப்ரீம் கோர்ட் என்ன ஆர்டர் பண்ணிச்சு நம்ம படித்தோம். அந்த ஃப்ளாட்ஸை வந்து டெமாலிஷ் பண்ண சொல்லிட்டாங்க. ஓகே, இதுக்காக நம்ம 2 பக்கமும் இருக்க பிரச்சனைகளையும் பேசியிருந்தோம். மராடு ஓனர்ஸ் அவங்க வந்து மேலே தப்பு கிடையாது, பிகாஸ் ரெசிடென்ட்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை வாங்கிட்டாங்க காசு கொடுத்து. பட் பில்டர்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து பில் பண்ணியிருக்காங்க. மராடு அந்த லேக் அந்த எக்காலஜியில் பில் பண்ணிட்டாங்க. ஸோ அதை எஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது தெரியுது. ஆனால் பெர்மிஷன் கொடுத்தது யார், எதுக்காக பெர்மிஷன் கொடுத்தாங்க? அப்போ ஒரு பக்கம் வந்து அந்த வயலேட் பண்ண வச்சதுக்கு இன்டெரக்டாக அதர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸும் ரீசனாக இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இதை எப்படி டீல் பண்ண போகிறாங்க? ஆல்சோ அதை நீங்கள் டெமாலிஷ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக அந்த டெமாலிஷன் வேஸ்ட் எங்கே போய் டிஸ்போஸ் பண்ண போகிறீங்க, இன்னும் அதிகமாக வந்து எஃபெக்ட் ஆகும், பொல்யூஷன் வரும்னு சொல்லி படித்தோம். ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த ஓனர்ஸ் இருப்பாங்களே, ஃப்ளாட் ஓனர்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் நீங்கள் ரிலீஃப் கொடுங்க, 25 lakh ஈச் வந்து கொடுக்க சொல்லி இப்போதைக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சவுத் பேஜில் டிஎன் போலீஸ் ப்ளோ லிட் ஆஃப் ஹியூஜ் ஸ்கேம் நீட். இந்த நீட் இஷ்யூ வந்து நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ மாறு வேஷம் போட்டு, லைக் இந்த நம்ம படத்தில் பார்த்த மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்க்கு பதில் வேற ஒருத்தவங்களை விட்டு எழுத விட்டு இல்லீகலாக வந்து சீட் கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, இது ஒரு ஸ்டூடெண்ட் பற்றி தான் நியூஸில் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ உதித் சூர்யா, தேனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், இது வந்து கண்டினியூ ஆகுது. இது ஒரு பெரிய நெட்ஒர்க்காக இருக்கும்னு பார்க்குறாங்க. 2 அதர் ஸ்டூடெண்ட்ஸும் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அவங்களும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வேறு லைக் டெல்லியில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து கொஞ்சம் இந்த நீட்டில் கொஞ்சம் ஆல்ரெடி அவங்க மேபி அந்த கோச் பண்ணுற டீச்சர்ஸாவோ இல்லை டாக்டர்ஸாவோ இருக்க வாய்ப்பு இருக்கான். 20 lakhs வரை வந்து பே பண்ணியிருக்காங்க. பே பண்ணி அவங்கள வச்சு எழுத வச்சு இந்த எக்ஸாமில் வந்து முறைகேடு நடந்திருக்கு. இப்போ அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து ப்ராப்பராக செக் பண்ணியிருந்தாங்கன்னா இது தடுத்துருக்கலான்னு பேசியிருக்காங்க. ஸோ இது எத்திக்ஸ்க்கு இந்த இது யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இஷ்யூ வந்து கண்டினியூ ஆகும், பார்த்துக்கலாம். மிடில் மேன் இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் என்னென்னா, நீங்கள் வந்து எப்படியெல்லாம் செக் பண்ணுறாங்க நீட் எக்ஸாமில், அது வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய அந்த ஒரு சைக்காலஜிக்கலான ஆஸ்பெக்டையும் நீங்கள் அஃபெக்ட் பண்ணி தான் உள்ளார அனுப்புகிறீங்க. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி முறைகேடுகள் நடக்குது. ஸோ இது வந்து தனிச்சு நடந்திருக்காது, கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் இருந்திருக்கும். அப்போ எத்தனை சீட்ஸ் இதே மாதிரி வந்து இல்லீகலாக கிளைம் பண்ணியிருப்பாங்க, அப்போ எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்க? இது வந்து லார்ஜர் இஷ்யூ. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், நோ ரைட் டு பிளாக் ரோட் ஃபார் ரிலீஜியஸ் பர்பஸ். இது வந்து இங்கே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்கிறது விஷயம். மெயினாக வந்து இங்கே பெங்களூர் அண்ட் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா, இந்த ரிலீஜியஸ் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிடுறாங்க. ரோட்ஸ் வந்து நிறைய வந்து பிளாக் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ப்ராசஷன்ஸ் வந்து நடக்குது, விநாயகர் சதுர்த்தி, இது ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்து பண்ணுறாங்க. இதனால் நார்மலாக வந்து ரோட் யூசர்ஸ்க்கு ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆகிறோம். ஸோ அதுக்கு வந்து கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா, பெர்மிஷன் கேனாட் பி கிராண்டட், மெக்கானிக்கலாக கிராண்ட் பண்ணக்கூடாது, இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து கிராண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ டிராஃபிக் போலீஸோட ரிப்போர்ட் மஸ்ட். டெம்பரரி ஸ்ட்ரக்சர் வந்து எந்த ஒரு டிராஃபிக் மூவ்மெண்ட்டே அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இது வந்து நீங்கள் லிங்க் பண்ணி பாருங்களேன். நம்ம போஸ்டர்னால அந்த பொண்ணு இறந்தாங்க இல்லையா தமிழ்நாட்டில், ஸோ அதை லிங்க் பண்ணி இதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேஷன் பேஜில், சந்திரயான்ஸ் விக்ரம் ஹேட் ஹார்ட் லேண்டிங். ஸோ யூஎஸ் நாசா வந்து சொல்லியிருக்கு, நமக்கு விக்ரம் வந்து எப்படி வந்து அந்த கம்யூனிகேஷன் ஷட் டவுன் நடந்துச்சுன்னு தெரியல, எப்படி லேண்ட் ஆனிச்சுன்னு தெரில, பட் வந்து ஒரே சிங்கிள் பீஸாக அங்கே விழுந்திருக்கு அப்படின்றத மட்டும் நம்ம என்னுடைய ஸ்பேஸ் ஏஜென்சி இஸ்ரோ வந்து சொல்லியிருந்தாங்க. பட் வந்து ஹார்ட் லேண்ட் பண்ணியிருக்கு, போய் வேகமாக வந்து இடிச்சிருக்கும். சாஃப்ட் லேண்ட் வந்து தரையிறங்காமல் வேகமாக போய் இடித்ததுனால என்ன ஆயிருக்குன்னா, அது டேமேஜ் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது நாசா ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லூனார் ரெக்கனைசன்ஸ் ஆர்பிட்டர், இது வந்து அந்த மூணை வந்து ரிவால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த எல்ஆர்ஓ. ஸோ எப்படி வந்து நம்மளுடைய சந்திராயனுடைய ஆர்பிட்டர் வந்து சுற்றிட்டு இருக்கோம், அதே மாதிரி இது யூஎஸோட நாசாவோடது எல்ஆர்ஓ. இது வந்து பிக்சர்ஸ் வந்து எடுத்து அனுப்பிச்சிட்டே இருக்கும், ரெசல்யூஷன் அதிகம் உள்ளது. பட் நம்ம அனுப்பின இடம் வந்து பார்த்திங்கன்னா சதர்ன் ரீஜன் இல்லையா, அதில் வந்து ஷேடோ அதிகமாக விழுகுது, அதனால கண்டுபிடிக்கிறது ஸ்பாட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம 70 degree to south வந்து நம்ம
அந்த விக்ரம் வந்து லேண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். இன்னும் அக்டோபரில் இது அகெயின் வந்து எல்லாரும் வந்து இந்த ரீஜனுக்கு வரும். அப்போ வந்து இங்கே வந்து ஷேடோ மேபி அந்த எஃபெக்ட் கம்மியாக இருக்கும்போது நமக்கு இன்னும் அதிகமான அந்த இன்புட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதை நம்ம அப்போ பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் 10-year சானிடேஷன் பிளான் டு ஃபோக்கஸ் ஆன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இப்போ வந்து கவர்மெண்ட்டை பொறுத்தவரை ஸ்வச் பாரத் மூலமாக ஓப்பன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ண போகிறாங்க. அக்டோபர் 2 காந்தியோட பர்த்டே. ஓகே, மெயினாக நம்மளுடைய ஸ்வச் பாரத்தில் வந்து ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ மட்டும் இல்லாமல் இன்னும் சில எலமெண்ட்ஸ் இருக்குது. லைக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது, பிஹேவியரல் சேஞ்ச் காம்பனண்ட் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா அடுத்த ஸ்டெப் என்னங்கிறதா இந்த ஆர்டிக்கல். அப்போ ஓடிஎஃப் இல்லாமல் ஓடிஎஃப் ப்ளஸ்ன்னு கொண்டு வருவாங்க. நீங்கள் வெறும் அச்சீவ் பண்ணது மட்டும் கிடையாது, தொடர்ந்து எப்படி சஸ்டெயின் பண்ண போகிறீங்க அப்படின்றது முக்கியம். வாட்டர் அவைலபிலிட்டி இருக்கணும், டாய்லெட்ஸ்க்கு மக்களுக்கு அந்த எண்ணம் இருக்கணும், தொடர்ந்து வந்து ஓப்பன் டெஃபிகேஷன் இல்லாமல் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. இதெல்லாமே வந்து சஸ்டெயின் பண்ணால் ஸோ கவர்மெண்ட்டோட ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி சஸ்டெயின் பண்ணுறது தான். சஸ்டெயின் தி கெயின்ஸ் ஆஃப் ஓடிஎஃப் ப்ளஸ் பிஹேவியரல் சேஞ்ச், மக்கள்கிட்டேருந்து இந்த சேஞ்ச், சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர், சானிடேஷன் இதெல்லாம் கொண்டு வரது தான் நெக்ஸ்ட்டு பிளானாக வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் பாருங்கள். இந்தியா, நேபாள், பூட்டான் டு கவுண்ட் டைகர்ஸ் இன் ஹை ஆல்டிடியூட். ரீசெண்டாக வந்து டைகர் சென்சஸ் இந்தியாவில் வந்து இருந்துச்சு இல்லையா? ஸோ இது இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் என்வரான்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. டைகர் வந்து இந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தாண்டியும் இருக்குது. நேபாள், பூட்டான் இது மாதிரி சைனா வர கூட உங்களுக்கு டைகர் பாப்புலேஷன் இருக்கும். ஸோ இது வந்து கவர்மெண்டல் எஃபர்ட்ஸ் வந்து தேவை நம்ம வந்து டைகருடைய பாப்புலேஷனை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு. அப்போ இந்த கண்ட்ரீஸ்லாம் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா அதை கவுண்ட் பண்ண போகிறாங்க. இப்போ ஹை ஆல்டிடியூடில் இருக்கக்கூடிய டைகர்ஸ் எப்படி வந்து ஹை ஆல்டிடியூட் வரைக்கும் போணுச்சு அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்குது. பிகாஸ் மைக்ரேட் ஆகி போணுச்சா இல்லை ஒரிஜினலாக அந்த ஸ்பீஷியஸ் வந்து அங்கேயே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் மேஜராக சென்ட்ரல் இந்தியா, வெஸ்டர்ன் காட்ஸில் அதிகமாக இருக்குது. இது வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க, ஹேபிடேட்ஸ் வச்சு கொஷின்ஸ் கேட்பாங்க. அது இல்லாமல் சிக்கிம், நார்த் பெங்கால், அருணாச்சல் பிரதேஷ் இங்கெல்லாம் வந்து ஹை ஆல்டிடியூட்ஸில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. குளோபல் டைகர் ஃபோரம் இது வந்து ஆர்கனைசேஷன் ரிலேட்டட் டு என்வரான்மெண்ட் நியூஸில் இருந்தாலே பேக்ரவுண்ட் போய் தயவுசெய்து படித்து வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. குளோபல் டைகர் ஃபோரம் இது வந்து ஒரு இன்டர் கவர்மெண்டல் பாடி தட் கோஆர்டினேட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆன் டைகர் கன்சர்வேஷன். ஓகே, ஸோ பூட்டான் வந்து ரெக்கார்டட் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் அ டைகர் அட் 4210 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹையஸ்ட்டாக அப்போ எங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஹை ஆல்டிடியூட்னா பூட்டானில் தான் இருக்குது. இது இல்லாமல் வந்து இங்கே சில ஏரியாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வால்மீகி, சைத்வான், அன்னபூர்ணா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா நேபாள் பார்டர் ஏரியாஸாக இருக்கும். இந்த மாதிரி இந்தியா நேபாள், இந்தியா பூட்டான் இந்த ஏரியாஸ்லாம் வந்து கவுண்ட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் NFA அக்வைர்ஸ் ரேர் ஃபுட்டேஜ் ஆஃப் காந்தி. NFAனா யார் அப்படின்றத படிச்சுக்க வேண்டியதான். நேஷ்னல் ஃபிலிம் ஆர்கைவ் ஆஃப் இந்தியா. ஏன்னா கல்ச்சரல் ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்து நமக்கு கேட்கலாம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபுட்டேஜஸ் இந்த மாதிரி ஃபிலிம் ரோல்ஸு, ஃபோட்டோகிராஃப்ஸ் இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்மளுடைய காந்திஜியோடைய ரேர் ஃபுட்டேஜ் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை வந்து அந்த கலெக்ஷனில் இப்போ சேர்த்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். ராவத் டேக்ஸ் ஓவர் ஆஸ் ஹெட் ஆஃப் ட்ரை சர்வீசஸ் கமிட்டி. கவர்மெண்ட் வந்து ஒரு ரிஃபார்ம் எடுத்துகிட்டு வந்தாங்க, மிலிட்டரி ரிஃபார்ம்ஸ். அதில் வந்து ட்ரை சர்வீஸ் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வராங்க. 3 சர்வீஸும் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அதுக்கு வந்து ஒரு காமனாக வந்து ஒரு ஹெட் போடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த சீஃப்ஸ் இருப்பாங்கள்ல 3 டிவிஷன்ஸ்லேயே இருக்க சீஃப்ஸில் யார் வந்து சீனியர் சீஃபோ அவங்க தான் சேர்மன் ஆஃப் தி பேனலாக போட்டாங்க. இது இம்பார்ட்டன்ட். யார் வந்து சீனியர் பர்சனோ மேபி கொஷினில் வந்து நமக்கு இதை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்கலாம். அப்போ பார்த்தோன்னா இப்போ ப்ரெசெண்டாக சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப் தான் வந்து இந்த கமிட்டி, அதாவது சீஃப் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் கமிட்டிக்கு ஹெட்டாக வந்து இருந்தார். ஸோ அவர் ரிட்டையர் ஆகிறாரு. ஸோ அதனால் அந்த பேட்டன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. சீஃப் ஆஃப் ஆர்மி இவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இடி மூவ் அகெயின்ஸ்ட் பவர் விண்டிக்டிவ். இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டிவும் நியூஸில் இருந்துகிட்டே இருக்குது, சிபிஐ நியூஸில் இருக்குது. இந்த ஆர்கனைசேஷன்ஸ் எப்படி வந்துச்சு, அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் இந்தியா மஸ்ட் லிஃப்ட் இன்ஹியூமன் கர்ஃப்யூ. இம்ரான் கான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியாவை பற்றி அதிகமாக பேசியிருக்காரு. ஸோ அவரை கிரிட்டிசைஸ் தான் பண்ணுறாங்க நிறைய பேர். பிகாஸ் அவர் பேசுனதில் ரெப்படேட்டிவாக வந்து காஷ்மீர் இஷ்யூ அதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இந்தியாவும் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூஸை பற்றி பேசியிருக்காங்க. பலோச்சிஸ்தான் அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ்க்குரிய இஷ்யூஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாம்ஸ்ட்ரங் பை கம்யூனிகேஷன் பிளாக்கெட். மோர் தேன் 1.5 monthsக்கு மேலே ஆகுது கம்யூனிகேஷன் பிரேக் டவுன் ஆகி. அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த நார்மலாக வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப எஃபெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஹையர் ஸ்டடீஸில் இருக்கிறவங்க, ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ணவங்க,
இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்க எல்லாருமே அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. அண்ட் இந்தியா யூஎஸோட பிரச்சனை இந்த ட்ரேட் டீல் ஸ்டாப் ஆனதுக்கான ரீசன்ஸ் படித்தோம். கண்டினியூ பண்ணுறதா இருக்கிறாங்க ட்ரேட் டிஸ்கஷன்ஸ். பிகாஸ் நம்ம என்ன பார்த்தோம், ஐசிடி ப்ராடக்ட்ஸ் வந்து ஆக்சஸ் கேட்குறாங்க. ஐ மீன் அதோடைய டாரிஃப்ஸை கம்மி பண்ண சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து மார்க்கெட் ஆக்சஸ் ஃபார் மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பஞ்சஷீல் மஸ்ட் ஃபார் பீஸ். ஸோ பஞ்சசீல் அப்படிங்கிறது என்ன, ஃபாரின் பாலிசியில் நேருவியன் பீரியடில் முக்கியமான ஒரு டாக்ட்ரின். ஸோ மியூச்சுவல், ரெண்டு நாடுகள் என்ன பண்ணக்கூடாது, இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, மியூச்சுவல் பீஸ், கோ எக்ஸிஸ்டன்ஸ் இதெல்லாம் சொல்லியிருப்பாரு. ஸோ இது வந்து சைனாவும் இது ரெகக்னைஸ் பண்ணுது. சைனீஸ் என்வாய் அவர் தான் வந்து இதில் சொல்லியிருக்காரு பஞ்சசீல் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் வேர்ல்டில் இருக்க பாருங்கள், ஸ்டெனா இம்பெரோ விச் வாஸ் இன் நியூஸ் ரீசென்ட்லி அப்படின்னு கேட்டாங்கன்னா, இது வந்து யூகேவோட ஒரு ஷிப்பு. இது வந்து டேங்கர், ஓகேவா, ஃப்ளாக்டு டேங்கர், பெரிய ஒரு ஷிப் இருக்கும். ஸோ இது வந்து அந்த ஈரான் அந்த ஏரியாவில் வந்து அந்த கல்ஃபில் வந்து ட்ராவல் பண்ணும்போது ஈரான் வந்து அதை கேப்சர் பண்ணிட்டாங்க. இதை திருப்பி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேர் நமக்கு தெரியணும், யூகேவோடைய டேங்கர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ்புக் பிகின்ஸ் ஹைடிங் லைக்ஸ் இன் ஆஸ்திரேலியா. இது வந்து என்னென்னா ஃபேஸ்புக்கோடைய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி செய்கிறாங்க. நார்மலாக வந்து இது ஒரு காம்படிஷன் மாதிரி ஆகிடுச்சு, ஃபேஸ்புக்கில் வந்து லைக்ஸ் அதிகமாக வாங்குறது, கமெண்ட்ஸு. அப்போ இது வந்து சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர் போடுது, நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து எஃபெக்ட் ஆகுறாங்க, மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ்திரேலியாவில் சூசைட்ஸ் கூட நடந்திருக்காமா பிகாஸ் ஆஃப் சைபர் புல்லிங். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லைக்ஸை வந்து அதர்ஸ் வந்து ரியாக்ஷன்ஸ் பார்க்க முடியாது, ஓன் போஸ்ட்டுக்கு அவங்க மட்டும் பார்க்கலாம், அந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணுறாங்க இந்த பிளாட்ஃபார்மில். ஓகே, நெக்ஸ்ட் சவுதி அரேபியா ஆஃபர்ஸ் டூரிஸ்ட் விசாஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம். டூரிஸ்ட் விசாஸ் வந்து கொடுக்குறாங்க. மெயினாக சவுதி அரேபியாவில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். விமன் வந்து ட்ரெஸ் கோடு இருக்குது. இப்போ ஃபாரினர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் அதை கொஞ்சம் ட்ரெஸ் கோடை வந்து ஈஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ ஹாலிடே மேக்கர்ஸ், ஸோ இந்த சவுதி அரேபியாவோட ஒரு ரிஃபார்ம்ஸில் அடுத்த ஸ்டெப்பாக வந்து டூரிஸ்ட் விசாவை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கேபெக்ஸ் ஆன் ட்ராக் டு மீட் டார்கெட், தட் இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை தான் ஷார்ட் டேர்மாக அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பேசிக்ஸ் தான் இது அகெயின் நம்ம வந்து எக்கனாமியில் படிச்சுக்க வேண்டியது. எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இன்கம் எப்படி வருது, டாக்ஸஸ், அதை எல்லாமே படிச்சுக்கணும். நம்ம வந்து டோட்டல், அதாவது முதலீடுகள் லாங் டேர்மாக நமக்கு கெயின் கொடுக்கக்கூடிய முதலீடுகள் பண்ணுவோம்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில், அதெல்லாம் தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஃபினான்ஸ் கமிஷன் டு அரைவ் அட் டெவல்யூஷன் லிமிட் இண்டிபெண்டன்ட்லி. ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் இப்போதைக்கு எத்தனாவது ஃபினான்ஸ் கமிஷன், 15th ஃபினான்ஸ் கமிஷன். இதோடைய ஹெட் யாருன்னு தெரியணும் நமக்கு, என்கே சிங். ஸோ ஃபினான்ஸ் கமிஷனோடைய அந்த ஒரு பேசிக் திங்ஸ் லைக் எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, ஒன்ஸ் இன் 5 years யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா மெயினாக வந்து எப்படி டெவல்யூஷன் ஆஃப் டாக்ஸஸ் நடக்கும், சென்டர் அண்ட் ஸ்டேட் எப்படி ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. 14th கமிஷன் 42% கொடுத்துருப்பாங்க சென்டர் ஸ்டேட்ஸ்க்கு, இது வந்து ஹையஸ்ட்டாக கொடுத்தது. 15th ஃபினான்ஸ் கமிஷன் இப்போ வந்து டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் சென்டர் லுக்கிங் டு ஈஸ் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்ஸ் இன் கவர்மெண்ட் பாண்ட்ஸ். ஸோ இன்னும் நம்ம அதிகமாக வந்து என்ன பண்ணுறோன்னா, அந்த தளத்துறோம் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உள்ளர வரதுக்கு. அப்போ தனியாக ஃபாரினில் இருக்கக்கூடிய அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு விண்டோ க்ரியேட் பண்ணுறாங்க, ஸ்பெஷல் விண்டோ ஃபார் ஃபாரின் பாசிவ் இன்வெஸ்டர்ஸ், ஃபோக்கஸ் ஆன் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங். ஸோ இன்வெஸ்ட் பண்ண வரவங்களுக்கு தனியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு போர்ட்டல் ஏற்படுத்தி தரீங்க. இதில் இன்னும் டிசைட் பண்ணலை எதுவும், ஓகே, பட் ஃப்யூச்சரில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம அப்போ படிச்சுக்கலாம். பட் இதில் நமக்கு தேவையான பாயிண்ட் என்னென்னா, ப்ரெசென்ட்டாக இந்தியா என்ன பண்ணுறாங்க, இட் ஹேஸ் லிமிட்ஸ் ஆன் தி அமௌண்ட் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் கார்பரேட் பேண்ட்ஸ் அ ஃபாரின் இன்வெஸ்டர் கேன் ஹோல்ட். இப்போ ஃபாரின்லேருந்து இன்வெஸ்டர் இருந்து எந்த அளவுக்கு வந்து இந்தியன் பாண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்னு லிமிட் வச்சுருக்கோம். நம்ம வந்து ஓப்பனாக கேப் இல்லாமல் கிடையாது, நம்ம எல்லாமே ரெகுலேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ அந்த லிமிட் வந்து ப்ரெசென்ட்டாக வந்து மெயின்டைன் ஆகுது. ஓகே, ஒன்று. நெக்ஸ்ட் வந்து கரன்சி கன்வெர்ட்டபிலிட்டின்னு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கன்வெர்ட்டபிலிட்டி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு பர்டிகுலர் கரன்சியை இன்னொரு கரன்சியாக நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டாலர்ஸில் வருது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா, அந்த டாலர் வந்து நீங்கள் எத்தனை டாலர் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ருப்பியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கும் ஒரு லிமிட் வச்சுருக்கோம். ஸோ எல்லா அமௌண்ட்டையுமே நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட முடியாது, அதுதான் கரன்சி கன்வெர்ட்டபிலிட்டி அப்படிங்கிறது. ஸோ இதுவும் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நியூஸில் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் இப்படி எந்த அளவுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ரூல்ஸை ரிலாக்ஸ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாருங்கள், க்ரூட் ஆயில் இம்போர்ட்ஸ் வந்து நம்ம யாருக்கிட்டேருந்து அதிகமாக வந்து இம்போர்ட் பண்ணுறோம், இது இந்த ட்ரெண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஈரான் கிட்ட சாங்ஷன் போட்டதுனால நம்ம அவங்ககிட்டேருந்து எண்ணெய் இம்போர்ட் பண்ணுறது கம்மி பண்ணோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஈராக், செகண்ட் வந்து யூஎஸ்ஏ,
யூஎஸ்ஏ கிட்ட இம்போர்ட் பண்ணுறது ரொம்ப அதிகமாயிருக்கு, 72% வரை அதிகமாயிருக்கு. தேர்ட் வந்து நைஜீரியா. ஸோ இந்த ட்ரெண்டு வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈராக், யூஎஸ்ஏ, தேர்ட் வந்து நைஜீரியா. லாஸ்ட் ஒன், சைனாஸ் தண்டர்சாஃப்ட் டு இன்வெஸ்ட் $500 million இன் இந்தியா ஓவர் 5 years. சைனாவுடைய ஒரு கம்பெனி இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லையும் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ இந்த நியூஸில் இருக்கக்கூடிய டெக்னாலஜியை வச்சு தான் நம்ம கொஷின் கேட்குறாங்க. நியூஸ் தான் கொஷின் நமக்கு, அதனால் ட்ரெண்டை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.